විපක්ෂයේ දැන් මේ වෙලාවේ ඩියුටිය තමයි. எதிர்க்கட்சி இதுவரைக்கும் மக்களின் பிரச்சினை தொடர்பில் ஏதாவது பேசியிருக்கிறார்களா அல்லது மக்களின் பிரச்சனையை வீதிக்கு கொண்டு வந்து தீர்வு தேடுவதென்று ஏதாவது அவர்கள் செய்வதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? பாராளுமன்றத்துக்குள் எதிர்க்கட்சிக்கு நேரம் கிடைக்கிறது. அந்த நேரத்தில் கத்துகிறார்கள். அதன் பின்னர் எங்கேயாவது ஊடக சந்திப்பை நடத்தி மீண்டும் கத்துகிறார்கள். பரவாயில்லை, அது அவர்களின் உரிமை. ஆனால் எமது பொறுப்பு இந்நாட்டு மக்களின் சகல பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றாக மக்களோடு இணைந்து தீர்ப்பதற்கு தலையிடுவதாகும். මැදිහත් වෙන එක තමයි තියෙන්නේ. මක්කුඩු කල්ලි මජ්ජාවාරම්කාරයෝ போதைப்பொருள் கும்பல், கொலைகாரர்கள் உள்ளிட்டோரை நிச்சயமாக பிடிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். அவர்கள் சமூகத்துக்கு ஏற்படுத்தும் அழிவுக்கு சட்ட வரையறைக்குள் வழங்கக்கூடிய உயர்ந்தபட்ச தண்டனையை வழங்க வேண்டும். அந்த விடயத்துக்கு நாங்களும் ஆதரவாக இருப்போம். இதற்கு எமது ஒத்துழைப்பை வழங்குவோம். ඒ කාරණාවට අපේ සහයෝගයත් අපි ලබා ඇත්තරම විපක්ෂ නායකතුමා තව ටික உண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் கொஞ்சம் சிந்தித்திருந்தால் இந்த அபாயத்தில் சிக்கியிருக்க மாட்டார். நாட்டு மக்கள் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியிருந்த இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டவர்களுக்கு வேட்புமனு வழங்குவதற்கு பதிலாக நாட்டின் புதிய அரசியல் கலாச்சாரத்துக்கு பொருந்தக்கூடிய சிறந்த தலைவர்களை உருவாக்க வேட்புமனு வழங்கியிருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. මතක තබා ගන්න ඕනේ නීතිය අපි කාටත් උඩින් ඉන්නේ. මහජන නියෝජිතයෙක් වීමම மக்கள் பிரதிநிதியாக வருவதே உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் விடயமாகியுள்ளது. அரசியல் எதிரிகள் இருக்கிறார்கள். சில வேளைகளில் பலவாறு யோசிக்கலாம். எனவே அவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு. எமக்கு பாதாள குழுவுடன் தொடர்பில்லை, போதைப்பொருள் கடத்தற்காரர்களோடும் தொடர்பில்லை. அதனால் எமக்கு 4000-5000 வாக்குகள் குறைவடையும். கொலையாளிகள், கொள்ளை, மோசடி, போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டு இல்லாத ஒரு குழு ஐக்கிய மக்கள் சக்தியிலேயே உள்ளது. நாம் பாதாள உலக குழு ஒழிப்புக்கு அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். අද්‍රව්‍ය ජාවාරමට එක පැත්තකින් සමගි ජන බලවේගය වගේද ஐக்கிய மக்கள் சக்தி வேட்புமனுவை வழங்கும் போது நாம் வலிகம திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் ஒருவருக்கு வழங்குகிறோம் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்திக்கு இழந்த அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற எண்ணமே உள்ளது. அதனால் யாரை வேண்டுமானாலும் அவர்கள் களத்தில் இறக்குகின்றார்கள். இந்த காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பார்த்தால் அது ஐஸ் பெரமுனவாக மாறியுள்ளது. நாட்டில் கைது செய்யப்படுகின்ற அனைவரும் மொட்டுக்கட்சியோடு தொடர்புடையவர்கள். அவர்களின் அரசியல் செயற்பாடு இவ்வாறானவர்களின் உதவியுடனேயே முன்னெடுக்கப்பட்டது. இந்த நாட்டை வீணடித்தவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு எப்படியான சேறு பூசல்களை செய்தாலும் அதற்கு நாம் சளைக்க மாட்டோம். මොන්න තරං මඩ අවලාද ගැහුවත් ජාතික ජන බලවේගයට සැලෙන්නේ නෑ. රටේ වැඩ කරපු දේශපාලන බලවේගයක් இந்த நாட்டில் வேலை செய்த ஒரு அரசியல் முகாம் இருக்கிறது என்றால் அது மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் உருவான முகாமாகும். இன்று இந்த மாவட்டத்தை பார்த்தால், நாடு குறித்து பார்த்தால் மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் செய்த அபிவிருத்திகளை உள்ளன. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து தாம் நாட்டுக்கு உறுதியளித்த விடயங்களை செய்கிறார்களா இல்லையா என்ற கேள்வியை அவர்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த நாட்டை நேசிக்கும் அரசியல் சக்தியாகும். மக்களுக்கு வழங்கும் வாக்குறுதியை நிறைவேற்றும் ஒரே அரசியல் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவாகும். ඔබ තමුන්නාසේලාගේ දේශපාලන බලවේගයක් කියන එකත් අපි මතක තියාගමු. මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිවරයාගේ மஹிந்த ராஜபக்ஷ செய்த வேலை திட்டங்கள் அவருக்குரியது. அதை காண்பித்து ஆட்சியை கைப்பற்ற முயல்வோருக்கு ஆதரவளிப்பதா என்பது குறித்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுஜன பெரமுன கட்சியினர் இன்னும் ஒரு முகாமை உருவாக்கியது மீண்டும் பொதுஜன பெரமுனவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கா என்ற கருத்தாடல் சமூகத்தில் உருவாக வேண்டும். நாமல் ராஜபக்ஷ அதிகாரத்தை கைப்பற்றுவது மாத்திரமல்ல, தங்களை விட்டுச் சென்றவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்வதை நோக்கமாக கொண்டு செயற்படுகின்றார். නමල් රාජපක්ෂද, සජිත් ප්‍රේමදාසද, අනුර කුමාරද, රනිල් වික්‍රමසිංහද, එහෙම නැත්නම් වෙනත් කවුරුද මේ රටේ ඊළඟට බලයට ඉන්නේ කියලා. ජාතික ආරක්ෂාව තහවුරු වෙලා තියෙනවා. මෙරටේ ජාතිවාදී ආගම්වාදී ගැටුම් දැන් නැහැ. தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் இனவாத மதவாத மோதல் இப்போது இல்லை. ஆனால் பாதாள குழுவுக்கு இடையிலான மோதல் இருக்கிறது. இது ஒரு நாளில் உருவானது அல்ல. இது பல ஆண்டுகளாக அரசியல்வாதிகளால் போஷிக்கப்பட்டது. இப்போது அதுக்கு எதிராக சட்டம் அமலாகும் போது மோதல்கள் உருவாகிறது. பாதாளத்தோடு போதைப் பொருளும் பின்னி பிணைந்துள்ளது. மறுபக்கம் அரசியலில் ஊழல், மோசடி தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி சட்டம் அமலாகும் போது, போதைப் பொருள் ஒழிக்கப்படும் போது பாதாள குழுவின் இருப்பும் நெருக்கடிக்குள்ளாகும். அதனால் அவர்களுக்கிடையில் மோதல்கள் இடம்பெறுகின்றன. පාතාලයක් කුඩුත් අවසන් ගමනේ යමින් තිබෙන බව කියන්න වෙනවා.